ஹாய் கைஸ், வெல்கம் டு டிராவலர் சேனல். பார்க்குற சதீஸ்வரா அண்ட் வணக்கம் சொல்லிட்டு இந்த இடத்த பற்றி என்ன மாதிரி இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்தது. இந்த இடத்த பற்றி நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு கேம். நான் ஒரு 3 பிளேஸை சொல்லுவேன். அந்த 3 பிளேஸில் ஏதாவது ஒரு பிளேஸ் கரெக்டாக இருக்கும். அப்படி நீங்கள் கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேமுக்கான வின்னருக்கு என்ன கிஃப்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமெண்ட்ல வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் எது போடலான்னு சொல்கிறீங்களோ அதை போய் நான் வீடியோ எடுப்பேன். அதுதான் இந்த கேமுக்கான வின்னர். இப்போ 3 பிளேஸ் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிறுவர் பூங்கா, செம்மொழி பூங்கா, வனம் மரபியல், மரம் வளர்ப்பு பூங்கா. இப்போ 3 ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா? கரெக்டான ஆன்சரை நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நீங்க எதை சொல்றீங்களோ அதுதான் நான் வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்த பத்தி நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இது செம்ம ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். நீங்க போட்டோ ஷூட்லாம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸுக்கு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான பிளேஸ் தான் நம்ம ஷூட் பண்ண போறோம். வாங்க. இந்த பார்க் கிட்ட நம்ம வந்துட்டோம். இப்போ என்ட்ரன்ஸ் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துக்கான டிக்கெட் சார்ஜ் என்ன, டைமிங் என்ன, இந்த பார்க்ல என்ன மாதிரி விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். போர்டு எதுவும் உங்களுக்கு தெரியல, ஆன்சரை கரெக்டா சொல்லுங்க. நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் உடனே ரீப்ளை பண்ணிடுவேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க. தெரியாதவங்க இந்த வீடியோ எண்டில் நான் சொல்லிடுறேன் ஆன்சரு. நம்ம எங்க வந்துக்கிறோம், இந்த இடம் எங்க இருக்குது, லொக்கேட்டா இருக்குது, எல்லா விஷயம் உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்போ நம்ம உள்ள போயிடலாம் வாங்க. இந்த இடத்துக்கு உள்ள வந்த உடனே நான் நோட் பண்ணேன், அது பார்க்கும்போது செம்ம சூப்பரா இருக்குது. நம்ம மோஸ்டா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எல்லாமே தூக்கி குப்பை தொட்டிலையோ இல்லை எங்கேயோ ரோட்லயோ நம்ம போட்டுருவோம். ஆனா இந்த இடத்துல அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில ரொம்பவே அழகா செம்ம ஒரு கிரியேட்டிவிட்டி தான் சொல்லணும். அதுல அழகா ஒரு பிளானட் வச்சிருக்கிறாங்க பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செம்ம சூப்பரா இருக்குது. இது அழகா அந்த செடியை வச்சு அது ஒரு செம்ம ஒரு கிரியேட்டிவிட்டி. ஏன்னா நம்மளா இந்த காலி வாட்டர் பாட்டில என்ன பண்ணுவோம், எதுக்கும் யூஸ் இல்லைன்னு சொல்லி தூக்கி போடுவோம். இது செம்மையா அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பார்க்ல வந்து ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க, மருத்துவ குணம் அண்டு மூலிகை செடி வந்து இங்க சேல்ஸ் பண்றாங்க. அப்புறம் மண்புழு உரம் ரொம்பவே வந்து லோ பிரைஸ்ல வந்து சேல்ஸ் பண்றாங்க. இப்போ இங்கே வந்து நீங்க செடி வளர்க்கணும், இல்லை ஒரு மூலிகை செடி இல்லை கார்டன் அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்க டைரக்டா கூட நீங்க விசிட் பண்ணலாம். எனி டைம் ஆள் இருப்பாங்க இங்க. ஓகே கைஸ், இப்போ என்ட்ரன்ஸ்ல நிறைய விஷயம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உள்ள போயிடலாம். கைஸ், இந்த பூங்காவோட ஒரு ஹைலைட்டான விஷயம்னா இங்க சேல்ஸ் பண்ணக்கூடிய பிளானட் தாங்க. இங்க வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, மூலிகை செடி அண்டு மரக்கன்றுகளை வந்து சேல்ஸ் பண்றாங்க. அதுவும் என்ன ரேட் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல. இப்போ அந்த பிரைஸ் லிஸ்ட்லாம் வந்து நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுங்க. ஜஸ்ட் 10 ரூபா. ஒவ்வொரு செடியோட பிரைஸ் லிஸ்ட்டை பொறுத்து தான். ஏன்னா நீங்க உடனே வந்து எல்லா செடியும் 10 ரூபா நினைச்ச கூடாது. ஒவ்வொருக்கும் செடிக்கும் டிஃப்ரெண்ட் ரேட் இருக்குது. பட் ஸ்டார்டிங் ரேட்டு 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி ரேட்டு தான் இருக்குது. இப்போ என்னென்ன செடி இருக்குது, மூலிகை செடி நம்ம பார்த்துருவோம். இப்போ நான் சொல்றதோட இங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் இந்த என்னென்ன மூலிகை செடி இருக்குன்னு சொல்லிட்டு. துளசி, இது கேசவர்தினி, இது பேர் சிறியனங்கை, இது வந்து பூனை மீசைன்னு சொல்லுவாங்க, கிட்னி ஃபெயிலருக்குலாம் சாப்பிட்றது, சங்குப்பூ, லெமன் கிராஸ், வல்லாரக்கீரை, இது பேர் ஐயப்பனை, இது தொட்டாச்சில்லிங்கன்னு சொல்லுவாங்க, இது ஓரிதை தாமரை, செம்பருத்தி, அவ்வளோதான், வெத்தலை, செம்பருத்தி, கற்பூரவள்ளி. மூலிகை செடிங்க தான். எல்லாமே கம்மியான ரேட்டுக்கு தான் தருவோம். 7 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி தான், 8 ரூபா அந்த மாதிரி தான் தருவோம். எல்லாமே மெடிசன் தான் செடிங்க. மரச்செடிங்க ஒரு சில செடிங்க இருக்கு, எல்லாமே வந்து மூலிகை செடிங்க தான். கைஸ், ஒவ்வொரு மூலிகை செடிய பேர் சொன்னாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த பார்க்ல 300 வகையான மூலிகை செடி இருக்குதான். இப்போ இந்த பார்க்கை சுற்றி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க மூலிகை செடி வாங்கணும், மண்புழு உரம் வாங்கணும், மரக்கன்று வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆன்லைன்லோ இல்லை கான்டாக்ட் பண்ணக்கூடாதுங்க. டைரக்டா விசிட் பண்ணி இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஜஸ்ட் செடியோட ரேட்டு 7 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி பிரைஸ்ல தான் இருக்குது. ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிரைஸ் இருக்குது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த பார்க்கான என்ட்ரி டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ரூபா தான். 5 வயசு மேல இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து 10 ரூபா தான். இந்த பார்க்ல என்ன மாதிரி ஆக்டிவிட்டி ஏரியா இருக்குது பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெருசா ஆக்டிவிட்டி ஏரியாலாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு நார்மலான வீட்டு பக்கத்துல கூடிய பார்க் இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இது இருக்குது. ஆனா பட் இங்க வந்து ஒரு மரத்தை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஒரு மூலிகை செடி அதிகமா இருக்குது. இந்த பார்க்கே வந்து செம்ம ஒரு கிரியேட்டிவிட்டியா ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்க வந்து போட்டோ ஷூட் மோஸ்டா நீங்க அதிகமா நீங்க சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சைலண்டா இருக்குது, ரொம்ப காமா இருக்குது. ஒரு மைண்டை செம்மையா ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பார்க்கு நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த பார்க்குங்கன்னா ஒரு அழகான ஒரு டைனிங் டேபிள் வச்சிருக்கிறாங்க. இங்கே உட்காந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிடலாம் போலகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த இடம் வந்து யாருக்கு ரொம்ப ஃபேவரட் தெரியுமா, அதை இந்த இடத்த சுத்தி பார்த்துருவாங்க நான் சொல்றேன். பார்க்கக்கூடிய இந்த மரத்தோட நேம் பாத்தீங்கன்னா தாளை. தாளை இது வந்து அன்னாச்சி பழம் மாரி ஒரு காய் இருக்குது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உண்மையில வந்து செம்ம சூப்பரா இருக்குது. ஆனா இது சாப்பிட்றதா வேணாமா அதுதான் தெரியல. பட் போர்டு வச்சிருக்கிறாங்க. இது இலையில வந்து பேப்பர் செய்யறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதான் இந்த இலை வந்து. ஆனா இந்த பழம் எதுக்கு யூஸ் ஆகுதான்னு தெரியல. தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. ஓகே, அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறோம். உண்மையிலே இது பார்க் பாருங்க, ஊட்டி கொடைக்கானல இருக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு செம்ம சூப்பரா இருக்குது. இந்த இடம் பர்டிகுலரா வந்து போட்டோ ஷூட்டுக்கு செம்ம ஒரு பர்ஃபெக்டான இடம் சொல்லலாம். நீங்க வெட்டிங் போட்டோ ஷூட், அவுட்டோர் போட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த நீங்க சூஸ் பண்ணலாம். கேமராக்கு, வீடியோ கேமராக்கு எந்த ஒரு சார்ஜும் இவங்க பே பண்றதில்ல. ஜஸ்ட் ஒரு பர்சன் வந்தா ஒரு 10 ரூபா மட்டும் தான் கொடுக்கணும். மற்றபடி கேமராக்குலாம் அவங்க எதுவும் போர்டுலாம் வச்ச மாதிரி எனக்கு தெரியல. புரியுங்களா? கேமரா போட்டோ ஷூட்டுக்கு நீங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த நீங்க சூஸ் பண்ணலாம். ரொம்பவே செம்ம சூப்பரா இருக்குது. இது ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் ஏரியா. வண்டலூர் பக்கத்துல தான் இருக்குது இந்த இடம். ஐயோ, நான் ஆன்சர் சொல்லிட்டேன். இருந்தாலும் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸ்டார்டிங்கே. இருந்தாலும் சரி சொல்லுவோம் சொல்லிட்டு சொல்லிடுறேன். வண்டலூர் பக்கத்துல தான் இந்த இடம் இருக்குது. ரொம்பவே அழகா இருக்குது இந்த இடம். நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த இடம் பர்டிகுலரா யாருக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்கன்னா உண்மையாலே கப்புள்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இடமே சொல்லலாம். ஏன்னா இங்க க்ரௌட் அதிகமா இல்லை, ரொம்ப சைலண்டா இருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டடி பண்ணதுக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு ஸ்பாட்னே சொல்லலாம். மேக்சிமம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு க்ரௌடும் இல்லை. ஆனா பார்க்கு ரொம்ப அழகா இருக்குது. உண்மையில எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் அப்படி மாறி மாறி போஸ்ட் கொடுக்கலாம் போலகுது. கண்டிப்பா நீங்களும் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் 10 ரூபா தான். வண்டலூர் பக்கம். இப்போ வண்டலூர் சொன்னாலே உங்களுக்கு ஜூ ஞாபகம் வரும். ஜூக்கு பேக் சைடு தான். அதாவது நீங்க மாம்பாக்கம், கோவளம் அந்த ரூட்ல போற வழி தான் இருக்குது. ஆனா ஜூ ஒட்டின மாதிரியே வரும். இது வந்து யார் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வனத்துறை கண்ட்ரோல்ல தான் இந்த பார்க் இருக்குது. நீங்க வந்து மிஸ் பண்ணாம இந்த பார்க் வந்து விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே சின்ன சின்ன ஒரு ஆக்டிவிட்டி ஏரியாலாம் இருக்குது. அப்படி நம்ம சுத்தி பார்த்துட்டு வரலாம் வாங்க. காய்ஸ், இந்த பார்க்ல டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு கூரை மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா. ஆனால் பாத்ரூம் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக தான் இருக்குது. பட் அதுதான் டாய்லெட்டு. இப்போ இந்த இடம் வந்து பர்டிகுலராக வந்து கப்புள்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே சைலண்டாக இருக்குது, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்குன்னு ஒரு தனி ஆக்டிவிட்டி ஏரியா இருக்குது. இங்கே கடை பெருசாக அந்த அளவுக்கு இல்லை. சின்ன சின்ன கடைலாம் ஏதாச்சும் இருக்கும்னு நினச்சேன். அதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் போனீங்கன்னா பைக் எடுத்து நேரம் மெயின் ரோடுக்கு தான் போனோம், இல்லை வண்டலூர் ஜங்ஷனுக்கு போனோம். அதுதான் இந்த இடத்தோட கடையெல்லாம் அங்கே தான் இருக்கும். மற்றபடி இங்கே எதுவும் இல்லை. இப்போ இந்த இடத்த நம்ம அப்படியே ஒன்றும் பயம் ஒன்றா பார்த்துட்டு வரோம். உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. செம்ம அட்டகாசமான ஒரு பார்க்குன்னே சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டே இருக்கலாம் பார்த்துட்டு. இல்லை எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோ ஷூட்டு தாங்க. என்ன இது இந்த ஒரு ஃப்ரேமை பாருங்களேன். ஏதோ ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல, எனக்கு அப்படிதான் இருக்குது. ஏன்னா நிறைய மரம் இந்த இடத்துல பார்க்க முடியுது. நம்ம பெரும்பாலான வந்து சில மரம் வந்து சென்னை சிட்டியில பார்க்க முடியாது. அதுவும் இதுமாரி இடத்துல தான் பார்க்க முடியும். ரொம்ப அழகா இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கான அட்ரஸை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு.
சொல்லிடுவோமா? ஃபைனலாக இந்த பார்க் விட்டு நம்ம வெளியே போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடி எப்படி உயிருக்கு கேடோ அதுமாரி மரத்தை அழிக்குது நம்ம நாட்டுக்கும் உலகத்துக்கும் கேடு. அதனால எல்லார் வீட்லயும் மரம் வளர்க்கறதுக்கோ ஒரு செடி வளர்க்கறதுக்கோ நம்ம ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம எல்லாரும் மரம் வளர்க்கணும், அது ரொம்ப அவசியம் நாட்டுக்கு. இந்த இடத்துல பசங்களுக்குன்னு குழந்தைக்குன்னு ஒரு சின்ன பிளேயிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது மோஸ்டா எல்லா பார்க்லயும் இருக்கிறதா நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல இந்த ஒரு ஆம்பியன்ட் செட்டப் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு அழகா இருக்கும். இங்க உட்காந்தாச்சுங்களா நம்மளுக்கு வந்து நேரம் போறதே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க பாருங்க. உண்மையாலே வந்து தரமான ஒரு இடம். நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து மதியானம் லஞ்சு சாப்பிட்னா கூட கண்டிப்பா இந்த இடத்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து லஞ்ச் எல்லாம் உள்ள கொண்டு வரணும் வரக்கூடாது அப்படிலாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. தாராளமா இந்த இடத்துக்கு நீங்க எடுத்துட்டு வரலாம். அது மாதிரி வந்து பசங்க ஃபேமிலியோட நீங்க வந்து மாம்பாக ரூட்டை கிராஸ் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த பார்க் வந்து கூட நீங்க விசிட் பண்ணிட்டு போகலாம். முன்னால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்பாட்டா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்னு. வேற லெவல், சான்ஸே இல்லை. அங்கங்க டஸ்ட்பின்லாம் வச்சிருக்கிறாங்க ப்ராப்பரா. வந்து இந்த இடம் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக தான் இருக்குது. முன்னால டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ரூபா தான். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் கூட 50 ரூபா 60 ரூபா கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பர்டிகுலர்லி இந்த பார்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே கைஸ், பார்க்கை பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்து முடிச்சாச்சு. உண்மையால எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. இது மாதிரி ஒரு பார்க் வந்து நம்ம சென்னை சிட்டி சைட்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்குது. நான் எனக்கு பர்டிகுலரா வந்து இந்த கொடைக்கானல் ஊட்டி பார்க்லாம் நம்ம போனா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு இங்க கொடுத்தது. ஓகே கைஸ், எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் சொன்னீங்க சொல்லிட்டு கமெண்ட்ல நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்ம வண்டலூர் ஜூ பக்கத்துல இருக்கக்கூடிய கோலம்பாக்கம், அதுதான் வன மரபியல் மரம் வளர்ப்பு பார்க். இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்துக்கிறோம். கரெக்டான ஆன்சர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட கை தட்டுறேன், கிளாப் பண்ணிக்கிறேங்க. தவறான ஆன்சர் சொன்னவங்களுக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம அடுத்த வீடியோ போடும்போது இது மாதிரி ஒரு சின்ன கேம் எல்லாம் விளாடலாம். அதை பார்த்து நீங்க கரெக்டான ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்க எந்த இடத்த சொல்றீங்களோ அதை நான் ஷூட் பண்ண நான் பாக்குறேன். ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நான் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்க வரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் சதீஷ். பாய் கைஸ். நம்ம புலி சார் கூட இருக்கிறோம், ஒரு போட்டோ எடுத்துப்போம். நல்லா இருக்குது, உண்மையாலே செம்ம ஒரு அழகா இருக்குதுங்க. எனக்கு இன்னமும் தெரியல, இந்த இடத்துக்கு வந்தா போட்டோ மாத்தி எடுக்கலாம் போல இருக்குது. கண்டிப்பா இங்க நானே வந்து ஒரு 10-15 கிளிப் எடுத்துட்டேன், போட்டோ கிளிப்பு. அதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டா பேஜ்ல வரும், இல்லைன்னா ஃபேஸ்புக் பேஜ்ல வரும். எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.